நீங்கள் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையா அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் வந்து தேவையில்லைங்க. நீங்கள் டைரெக்டாக அந்த எந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ, எந்த கம்பெனியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனியில் போயிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பேன் கார்டு இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து வேணும். அது வந்து ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு எலெக்ஷன் ஐடியா இருக்கலாம், எந்த ப்ரூஃப் வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வேணுங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் உங்கள் சைன் பண்ண ஒரு பேப்பரில் வேணும். அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. முன்னாடியெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா செக் லீஃப் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து செக் லீஃப் வந்து நாட் நெசசரி. பேங்க் ப்ரூஃப் இருந்தால் போதும், நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட்டை தாராளமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக இருக்கிற பேங்க்கில் போனீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு டிமேட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க.